மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹ தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. 35வது ஸ்லோகம் கர்மயோகம். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மாத்மனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்மோ பயாவஹ. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மாத்மனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்மோ பயாவஹ. ஸ்ரீமத் பகவத்கீதை 3வது அத்தியாயம் கர்மயோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் அர்ஜுனனுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி, கர்மமா ஞானமா, எது உயர்ந்தது? உண்மையிலே உயர்ந்தது ஞான யோகம். பெரும்பாலான மக்களுக்கு சிறந்தது கர்மயோகம். 2 விதமான வாழ்க்கை முறையும் 2 விதமான சாதனைகளும் சொன்னார். 2 சாதனையும் கட்டாயம் செய்யணும். கர்மயோகம் செஞ்சு ஞான யோகம் வேணும். இல்லறத்தில் இருப்பவங்களுக்கு பெரும்பாலும் கர்மயோகம் தான் உகந்தது. சன்னியாசிகளுக்கு ஞான யோகம் உகந்தது. அதிகமாக செய்ய வேண்டியது அவங்க ஞான யோகம், இல்லறத்தில் அதிகமாக செய்ய வேண்டிய கர்மயோகம். ஆனால் 2 வாழ்க்கை முறையிலையும் 2 சாதனையும் செய்யணும். கர்மயோகம் செஞ்சு மனசை பக்குவப்படுத்தி ஞான யோகத்துக்கு போகணும். அப்போ கர்மயோகம்னா என்ன அப்படின்னு கேள்வி வரும் பொழுது கர்மயோகத்தை பற்றி நிறையா சொன்னார். கடமையை செய்கிறது, சமபாவனையில் செய்கிறது, ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு செய்கிறது, பலனில் பிரசாத புத்தி, இப்படி கர்மயோகத்தை பற்றியெல்லாம் நிறைய பார்த்தோம். சரி, ஞானி கர்மயோகம் செய்யலாமா கூடாதா? ஞானிக்கு எந்த இதுவுமே இல்லை, அவனுக்கு மன சுத்தமாக தானே இருக்குது, ஞானம் அடைஞ்சாச்சுன்னா அவனும் செய்யணும். காரணம் லோகசங்கரகம். அதற்கு உதாரணம் யாரை சொன்னார்? தன்னையும் சொன்னார், ஜனகரையும் சொன்னார். நானும் ஜனகரும். ஜனகர் அரசாட்சியை செஞ்சுக்கிட்டே அவர் கடமையிலிருந்து தவறல, அவர் கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கார். கிருஷ்ணர் என்ன சொன்னார்? நானும் எனக்கு செஞ்சு எந்த லாபமும் கிடையாது, செய்யாட்டி நஷ்டமாக போறதில்லை, இருந்தாலும் கூட நான் கடமையை செய்து கொண்டிருக்கின்றேன்னு சொன்னார். அது மட்டுமல்ல, கிருஷ்ணர் என்ன சொன்னார்னா, பெரியவங்கள்லாம் கிருஷ்ணரை போன்ற ஆட்கள்லாம் ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருந்தால் மக்கள் அதை கடைப்பிடிச்சு உலகத்தை கெடுத்தவர்களாக ஆவோம் அப்படிங்கிற கருத்தை சொன்னார். சொல்லிட்டு ஞானிக்கு ஒரு உபதேசம் பண்ணார். நீ அஞ்ஞானியை கெடுத்துறாதுன்னார். அஞ்ஞானி என் பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான், அதெல்லாம் வேலையெல்லாம் செய்ய வேணாம், அதெல்லாம் ஒரு மித்தியா பொய் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கணும், நீயும் செய்யணும், அவனையும் செய்ய வைக்கணும்னு சொன்னார். அஞ்ஞானி எப்படி உலகப்பற்றோட காரியம் செய்கிறானோ அப்படி ஞானி உலகப்பற்று இல்லாமல் காரியத்தை செய்யணும். அவன் செய்கிறத விட்டுறணும், அவனை வேலை செய்ய தடுக்கக்கூடாது அப்படிங்கிறார். இப்படி ஞானிகள் எடுத்துக்காட்டா மக்களுக்கெல்லாம் வாழணும் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லிட்டு கடைசியில் என்ன கருத்துக்கு வந்தாருன்னு சொன்னால், கர்மயோகத்தின் சாரத்தை சொல்லிட்டு நாம் கடைசியாக பார்த்த முக்கியமான கருத்து என்னன்னா, ஞானியும் அவனுடைய சுபாவப்படி வாழ்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னார். எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சுபாவம் ஒன்று இருக்கு, அவன் 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 சுபாவப்படி வாழ்வான், அதை போய் நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு கருத்து சொன்னார். அதை தடுப்பதால் ஒரு பயனும் இல்லைன்னாரு. அது மற்ற சாதாரண மக்களுக்குன்னா அப்புறம் ஞானியும் கூடன்ட்டார். ஞானியும் கூட சுபாவப்படி வாழ்வான். அப்ப நம்மளுடைய சுபாவப்படி அப்படியே விட்டுறதா?
ஒரு குழந்தை சுபாவப்படி வாழ்ந்தா அதை கண்டிக்காம விட்டுறதா? அது எப்படியாவது இருக்கட்டுமே, அது சுபாவப்படி கண்டிச்சா ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு வர சொல்றாரு. அப்படி இல்லை. 2வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? சுபாவம்ங்கிறது ஞானிக்கு நல்ல சுபாவம் இருக்கும். சில பேருக்கு காட்டுல வாழ்ற சுபாவம், சங்கரருக்கு பாஷ்யம் எழுதுற சுபாவம், விவேகானந்தருக்கு உலகம் பூரா பிரச்சாரம் பண்ற சுபாவம். இப்படி சுபாவங்கள் தர்மப்படியே நிறைய மாறும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியறது இல்லை. பொதுவாக மற்றவங்களுக்கு எப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ள ஒரு சுபாவம் எல்லாருக்குமே இருக்கு. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறதே இல்லை. பிறகு ஏன் இப்ப தர்மப்படி வாழ்றது, சாஸ்திரம் சொல்றது, சுய முயற்சி எல்லாம் வீணா அப்படிங்கும்போது அடுத்த ஸ்லோகத்துல சொன்னாரு. அதாவது எல்லாருடைய சுபாவம் பூர்வ ஜென்ம வாசனைப்படி எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள ஒரு ராகத்வேஷம் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கு. அது எப்படி இருக்குங்கிறது யாருக்கும் முதல்ல தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பு வெறுப்புகள் உள்ள உட்கார்ந்துருக்கு. அது எப்போ வெளியே வரும்னு சொன்னா, ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த எண்ணம் வெளிப்படும். நம்மளுக்கு எதுல ஆசை இருக்குன்னே தெரியாது முதல்ல. ஆனா அந்த சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கங்க, அப்ப இதை வாங்கலாம், இதை அடையலாம், இது நம்மளுக்கு வேணுங்கிற எண்ணம் வெளிப்படும். அப்பதான் நம்ம சுபாவம் வரும், தெரியும், வெளியே தெரியும். அப்ப இந்திரியங்களுக்கு இந்திரிய விஷயங்களில் விருப்பு வர்றது தெரியுது. கண்டிப்பா அதை தடுக்க முடியாது. அது எல்லாருக்கும் இருக்கு. அது வரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான். ஞானிக்கும் கூட அப்படித்தான்ட்டார். அதன் பிறகு அது செயலுக்கு வருவதற்கு சுயமுயற்சியும் சாஸ்திர விவேகமும் தேவைன்னு சொன்னார். அதை செயலுக்கு கொண்டு வர்றதற்கு பார்த்தீங்களா, அது நம்ம கையில இருக்கு. உள்ள இருக்கிறது நம்ம கையில், அதுவும் நம்ம கை தான். போன ஜென்மத்துல பண்ணது, இந்த ஜென்மத்துல பண்ணதில்லை. எத்தனையோ ஜென்மாந்திரங்கள வாசனைகள் உள்ள உட்கார்ந்துருக்கு. அது எப்படிப்பட்டதாகவும் இருக்கலாம், அது என்னவா இருக்குன்னு தெரியாது. பிறகு அது என்ன செய்யுது, அந்த சூழ்நிலை வரும் பொழுது வெளியே எண்ணமாக வெளிப்படுகிறது. அதோட ஸ்டாப்பு. எண்ணமா வெளிப்பட்ட பிறகு செயலுக்கு வருது பார்த்தீங்களா, அது ஒருத்தனுக்கு சாஸ்திரமும் தெரியல, அவனுக்கு எதுவுமே தெரியாது, தர்மமே தெரியலன்னு என்ன பண்ணுவான், அதை அப்படியே செயலுக்கு கொண்டு வந்துடுவான். ஒரு முறையா வாழ்க்கை வாழ்றான், அவங்க பெற்றோர்கள்லாம் தர்மத்தை போதிச்சிருக்காங்க, இல்லை சாஸ்திரம் படிச்சிருக்கான், நல்லது கெட்டதுன்னு தெரியுது. அப்ப என்ன பண்ணணும், அவன் அந்த விஷயங்கள்ல மனசு போகும் பொழுது சுய முயற்சியினாலும் இந்த ஜென்மத்துல பெற்ற விவேகத்தினாலும் அதுல போக விடாம தடுக்கணும்னு சொன்னார். அப்படி போனா அதுதான் பகைவர்கள். எது, அந்த ராகத்வேஷம் எல்லாம் அவனுக்கு பகையாக வந்துவிடும் அப்படிங்கிறத சொல்லிட்டு புதுசா இப்போ ஒரு கருத்து 35ல் நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல என்னன்னு சொன்னா, இதுல ஒரு கருத்து சொல்றார். கர்மயோகம்ங்கிறது கடமையை செய்வது கர்மயோகம்னு பார்த்தோம், தர்மமா செய்யறது கர்மயோகம்னு பார்த்தோம், அதர்மம் செய்யாமல் இருக்கிறது கர்மயோகம், இன்னொன்னு பரதர்மத்தை செய்யாமல் இருக்கிறது கர்மயோகம். சரிங்க. ஓம் அடுத்த அவருடைய வேலையில மூக்க நுழைக்காம இருக்கிறது கர்மயோகம்ங்கிறார். டாக்டருக்கு படிச்சா டாக்டர் வேலையைத்தான் பார்க்கணும், இன்ஜினியர் வேலை பார்க்கக்கூடாது. இன்ஜினியருக்கு போய் யோசனை சொல்லக்கூடாது, இன்ஜினியர் வைத்தியம் பார்க்கக்கூடாது. ஒருத்தர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தொழில தெரியுமா, எல்லாருக்கும் தெரிஞ்ச தொழில் டாக்டர் தொழில். ஏன்னா நீங்க போய் எனக்கு வயிற்று வலிக்குன்னு சொல்லுங்க, ஒரு மருந்து சொல்லிடுவார் அவரு. நீ ஒரு என்ன சொல்லுவார், கஷாயம் போட்டா குடி அப்படிம்பாரு. தலைவலிக்குன்னா ஒரு அனாசின் வாங்கி போடுவேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச தொழில் டாக்டர் தொழில். ஏதாவது ஒரு வைத்தியம் சொல்லிடுவாங்க. சொல்லாம இருக்காங்களா? நம்ம மூக்க நுழைக்கிறோம், அதெல்லாம் மேலோட்டமா சரிதான், கரெக்டு தான். ஒவ்வொருத்தருக்கும் என்ன தொழிலோ, என்ன கடமையோ, என்ன தர்மம் இருக்கோ அதை விட்டுட்டு வேற தொழில் செய்யக்கூடாது. படிக்கிற வயசுல சம்பாதிக்க கூடாது, சம்பாதிக்கிற வயசுல படிக்கக்கூடாது. இப்போ நாங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு தானே சாமி இருக்கோம் இப்போ கிளாஸ்ல, இது வேற படிப்பு. அதாவது எல்லா படிப்பை விட இந்த படிப்பு என்ன படிப்புன்னா, வேதாந்தம் படிக்கிறது ஆன்மீகத்துல படிப்பு. நம்ம படிக்கிறது என்ன பண்ணுறோம், நல்லா சம்பாதிக்கிறதுக்காக படிக்கிறோம். படிக்கிறதுலாம் இப்படி தானே, நல்லா சம்பாதிக்கிறதுக்கு, சுகமாக வாழ்கிறதுக்கு எல்லாம் படிக்கிறோம். அந்த சம்பாதிக்கிறதுக்கு படிக்கிற படிப்பு, அது எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி இருக்குங்கிறத, அதை எப்படி நல்லா பயன்படுத்துறங்கிற படிப்பு தான் இது. மற்றெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறது படிக்கிற படிப்பு. அந்த சம்பாதிச்சதை
எப்படி நல்லா பயன்படுத்தி அமைதியாக வாழ்றதுங்கிறது இந்த படிப்பு. அது தேவையா இல்லையா? அதனால் இது எல்லாரும் படிக்கலாம். இதுக்கு மட்டும் வயசு வரம்பு கிடையாது. எந்த வயசுலையும் படிக்கலாம். மற்ற படிப்புகள்லாம் எப்படின்னா, காலேஜில் படிக்கிற பையன், ஸ்கூலில் படிக்கிறவன் சம்பாதிக்கிற வேலைக்கு போகக்கூடாது. இல்லறத்துல இருந்து சம்பாதிக்காமல் இருக்கக்கூடாது. வானப்பிரஸ்த வாழ்க்கைக்கு வந்த பிறகு அதிகமாக பொறுப்புகள் எடுத்துக்கிறவும் கூடாது. ரொம்ப சம்பாத்தியத்தில் கவனம் செலுத்தவும் கூடாது. யோசனை சொல்லிக்கிட்டு இருக்கணும். சன்னியாச வாழ்க்கையில் வச்சுக்கிறதே கூடாது. சொத்தே வச்சுக்கிற கூடாது. தான் பேரில் எதுவுமே வச்சுக்கிற கூடாது. சன்னியாசி எதுவும் வச்சுக்கிற கூடாது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தர்மம் இருக்கு. அந்த தர்மத்தை விட்டு இந்த தர்மத்துக்கு நாம் போகக்கூடாது. ஒரு மேனேஜரா வேலை பார்க்குறவன் ஒரு பியூன் வேலை பார்க்குறவன் மேனேஜரா வேலைக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டா அந்த வேலைக்கு ஒழுங்கா பண்ண முடியுமா? அதுக்கு வேணும் தகுதி இருக்கணும். தகுதி இல்லாம அந்த வேலையை எனக்கு தெரியும் அப்படி போய் உட்கார்ந்தா அங்க என்ன வரும்னா பயம்தான் வரும் அப்படின்னாரு. அதாவது மற்றவர்களுடைய கடமையை நீ செய்யக்கூடாது. இதெல்லாம் நம்ம நிறைய போன கிளாஸ்ல கொஞ்சம் பார்த்தோம். இதுல 4 ஆசிரமத்தையும் சொல்லலாம், மற்ற தொழில்களையும் சொல்லலாம். 4 ஆசிரமத்துல ஒரு ஆசிரம தர்மத்தை இன்னொரு ஆசிரமத்துல செய்யக்கூடாது. அதுல என்ன சொன்னார்னா, அவரவர்களுடைய கடமையை குறைவாக செய்தா கூட பரவாயில்லைன்னார். தன்னுடைய கடமையில தோஷம் இருந்தா கூட பரவாயில்ல, மற்றவர்களுடைய கடமையை நல்லா செய்யணும்னு தெரிஞ்சா கூட செய்யக்கூடாது. ஒரு சின்ன படிக்கிற பையனுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நிறைய திறமை இருக்கு, அதான் அவன் இப்போ பண்ணக்கூடாது. திறமை இருந்தா கூட இப்போ பண்ணக்கூடாது, படிச்சு முடிச்சுட்டு தான் பண்ணணும். இந்த படிப்பை திருப்பி போய் படிக்க முடியுமா? படிக்கவே முடியாது. அதனால என்ன சொன்னார்னு சொன்னா, அவரவர்கள் கடமையை செய்ய வேண்டும், மற்றவர்களுடைய தர்மத்தில் ஈடுபடக்கூடாதுன்னார். முதல் வரியில இதை கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஸ்ரேயான் ஸ்வதர்ம விகுணக. விகுணகன்னா குறையுடைய, ஸ்வதர்மக அவரவர்களுடைய கடமை உயர்ந்தது, நல்லது, மேலானது. என்னுடைய கடமை எனக்கு சரியா செய்ய தெரியல, கொஞ்சம் குறையா செய்கிறேன், இருந்தாலும் கூட அதே நல்லதுங்கிறார். என்னுடைய கடமையை, என்னுடைய தர்மத்தை நான் கடைப்பிடிக்கிறது அது கொஞ்சம் குறைவா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அதுதான் சிறந்தது. எதை காட்டிலும் பரதர்மாத், மற்றவர்களுடைய கடமையை சு அனுஷ்டிதாத், மற்றவருடைய கடமையை நீ நல்லா செய்ய முடியும்னா கூட அதை நீயே செய்யாமல் உன்னுடைய கடமையை செய்வதுதான் சிறந்தது. ஸ்கூல்ல படிக்கிற பையன் நல்லா சம்பாதிக்கிற திறமை இருந்தால் கூட அவன் படிப்பு குறையா இருக்கு, எனக்கு நான் 40 மார்க்கு 50 மார்க் கூட வாங்கினேன், ஃபெயில் ஆயிட்டேன், அதனால சம்பாதிக்க போறேன்னு போகக்கூடாது. இதை திருப்பி என்ன அவன் படிச்சு திருப்பி பாஸ் பண்ணணும். ஏன்னு சொன்னா இதை போய் நீ திருப்பி பண்ண முடியுமா? ஸ்கூல்ல படிக்க முடியுமா? படிக்க முடியாது. இது குறையா இருந்தா கூட இதை செய்யறதே தர்மம், அது சிறப்பா இருந்தா கூட அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறார். அர்ஜுனன் ஏன் அதை சொல்றான்னு சொன்னா, காட்டுக்கு போறேன் சன்னியாச தர்மத்தை கடைப்பிடிக்கிறேங்கிறான். ஏன்னா சாஸ்திரம் சொன்னதான் நீங்க செய்ய சொல்லியிருக்கீங்க. சன்னியாசத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கா இல்லையா? அப்ப நானும் சன்னியாசம் போறேன் அப்படின்னு அவன் காட்டுக்கு போறேன்னு நினைக்கலாம். முதல்ல அங்க இருக்கும்போதே போயிருக்க வேண்டிய, நான் காட்டலான்னு 2 வருஷம் 3 வருஷம் இருந்தான். அப்போ போகாத புத்தி இப்ப வருது அவனுக்கு. அதனால என்னன்னா அது உன் தர்மம் இல்லை, அதனால நீ அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறாரு. அன்னைக்கு சொன்னேன்ல, சன்னியாசம் வாங்கிட்டு நிறைய பேர் முதல்ல ஒரு வேகத்துல வாங்கிடுறது, வாங்கின பிறகு என்னன்னா தர்மத்தை கடைப்பிடிக்க முடியறது இல்லை, கடைப்பிடிக்க முடியாம வேற தர்மங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றாரு, நாங்க 2ஆம் தர சன்னியாசிங்கிறார். ஏன்னா அந்த சேவை இதெல்லாம் சன்னியாச தர்மம் கிடையாது தான். ஆக்சுவலா பார்த்தா படிக்கணும், சாஸ்திரம் படிக்கணும், சாஸ்திரத்தை சொல்லணும், நல்லா தபஸ் பண்ணணும், பொருள்களை சேர்த்து வச்சுக்கிறதோ சமுதாயத்துக்குள்ள இறங்கி சேவை பண்றது இல்லை. ஆனா இன்னைக்கு சமுதாய சூழ்நிலைகளால் நாங்கள் இறங்கி செய்கிறோங்கிறார். ஏன்னா குடும்ப பற்று மற்றவங்கெல்லாம் வந்துடுது, முழு ஈடுபாட்டோட செய்ய முடிகிறது இல்லை. அதனால நாங்கள் 2ஆம் தர சன்னியாசிகள் சொல்றாரு. அப்ப 2ஆம் தர சன்னியாசி சொல்ல காரணம் என்ன? அந்த தர்மத்திலிருந்து கொஞ்சம் இறங்கி வந்துட்டோம். முதல் தர சன்னியாசிகள் இமயமலை குகைகள்ல காட்டுகள் எவ்வளவு பேர் தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பேரு புகழே கிடையாது, வேற உலக சுகமும் கிடையாது, ஒரு வசதியான வாழ்க்கை கிடையாது, ஆனா அவங்க முதல் தர சன்னியாசிகள்ங்கிறார். நாங்க ஏன்னு சொன்னா சமுதாய சேவைன்னு வந்திருக்கோம், அது கொஞ்சம் தர்மத்தை விட்டு, சன்னியாச தர்மத்தை விட்டு இறங்கி வருது. சித்பவானந்தர் கூட ஒருத்தர் கேட்டார், ஒரு பிரம்மச்சாரி நல்லா படிச்சுக்கிட்டே இருந்திருக்கான், எப்போ பார்த்தாலும் படிக்கிறது, ஜபம் பண்றது, தியானம் பண்ணிகிட்டே இருந்திருக்காப்ல.
அங்கே வந்து ஒரு கடமைகள் இருக்குது. ஸ்கூல் பார்க்குறது, காலேஜ் பார்க்குறது, இந்த தோட்டமெல்லாம் பார்க்குறதுலாம் டியூட்டி இருக்கும். இவர் கட்டட சாமியார்னு சொல்லுவாங்க. இவர் கிச்சன் இப்படியெல்லாம் இருக்குது, பொறுப்பு இருக்குது. ஆசிரமத்துலேயும் பொறுப்பு இருக்குது. அப்போ இந்த ஒருத்தர் மட்டும் ஜபம் தியானம் பண்ணிக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருக்குது, மற்றவங்களுக்கு கடுப்பாக இருக்குமா இல்லையா? அவர்கிட்ட போய் சாமி ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான், எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டு இருக்கான், ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. அவருக்கு என்ன சொன்னார் தெரியுமா? அதான்டா நம்ம வேலை அப்படின்னாரு. நம்ம வேலையை ஒழுங்கா செய்யறான், அவனை போய் நீ குறை சொல்ற. நம்மளால அதை ஒழுங்கா செய்ய முடியாம காலேஜெல்லாம் கட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னார். புரியுதுங்களா? அப்ப அது கூட என்னன்னா கொஞ்சம் தர்மம் குறைஞ்சிருது. அப்ப தன்னுடைய கடமையில் குறை இருந்தாலும் கூட அதை செய்ய வேண்டியதுதான் தர்மமே ஒழிய வேறொருடைய தர்மத்தில் செய்யக்கூடாது. சுதந்திர போராட்ட வீரர்கள்ல கூட காந்தியடிகள் சொன்னாருங்க, காமராஜர் மாதிரி சில பேரை சொன்னாராம், திருமணம் முடிச்சுக்கிறாதீங்கன்ட்டு. ஏன்னா பற்று வந்துடும், பொறுப்பு வந்துடும். அப்ப இதுல முழுசா ஈடுபட முடியாதுங்கிறதுக்காக சொன்னாங்க. அந்த அடிப்படையிலும் விவேகானந்தன் சொன்னார் சமுதாய சேவை. இருந்தாலும் கூட அது வந்து சன்னியாசியுடைய தர்மத்தோட கொஞ்சம் குறைஞ்சாதுதான். அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீ அப்படி ஸ்வதர்மே நிதனம் சிரேயக, அப்படி நீ உன்னுடைய கடமையை செய்யும் பொழுது மரணம் ஏற்பட்டால் கூட பரவாயில்லைங்கிறார். என்னுடைய அர்த்தம் என்ன? அப்ப கடமையை செஞ்சு சாகிறதான்னா இங்க என்ன சொல்றானே, போர்க்களத்துல இருக்கான் யாரு? அர்ஜுனன். இவனுடைய கடமையில மரணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்படி இருந்தா கூட தப்பு இல்லை, அப்படி அர்த்தம் எடுத்துக்கிறலாம். நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, உன்னுடைய கடமையை செய்யும் பொழுது நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை. இந்த பரம்பரையா விவசாயம் பண்றவங்க பாருங்க, மழை பெய்யுதோ பெய்யலையோ என்னத்தையோ காட்டுல உழுது விவசாயம் பண்ணிட்டு உழுது போட்டுக்கிட்டே வருவாங்க. நஷ்டம் அடைஞ்சாலும் விடுறது கிடையாது. அது மாதிரி உன்னுடைய கடமையை செய்வதில் லாபமோ நஷ்டமோ, நஷ்டம் வந்தா கூட பரவாயில்லைங்கிறதுக்கு என்ன சொல்றது? ஸ்வதர்மே நிதனம் சிரேயக, மரணம் அடைவதே சிறந்ததுங்கிறார். இங்க சொல்ல காரணம் அர்ஜுனனை மனசுல வச்சுக்கிட்டு சொல்லலாம் அவர். ஏன்னா அர்ஜுனன் வந்து போர்க்களத்துல இருக்கான். நீ உன் சண்டை போட்டு இறந்தா கூட பரவாயில்ல, அதுக்காக நீ சண்டை போட மாட்டேன் சாமியார் அப்பறன்னு சொல்லாத அப்படிங்கிறார். பரதர்மக பயாவக, பரதர்மம் பயத்தை கொடுக்கும், துக்கத்தை கொடுக்கும்ங்கிறார். காரணம், நம்ம வேலையை செய்யாம அடுத்த ஆள் வேலையில போய் இறங்கணும்னா ஒழுங்கா செய்ய முடியுமா? அங்க போய் இறங்கின பிறகு என்ன பண்ணா, இது சரியா செய்ய முடியுமோ செய்ய முடியாதோ, இல்லை ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அது வந்துருமோ இது வந்துடும், பயம் இருக்குமா இல்லையா? அப்படி ஒரு பயத்தை கொடுக்கும். இன்னொன்னு என்னன்னு சொல்றாங்கன்னா, அது அதர்மம்ங்கிறார். அதர்மத்தின் விளைவு நரகம். அந்த நரகத்துக்கு போயிடுவோமோங்கிற பயமும் கூட கொடுக்கும். அதனால என்ன சொல்றாரு, நீ பரதர்மத்தை செய்யாதே. தோல்வியை குறித்த பயத்தை கொடுக்கும். உன்னோட தெரிஞ்ச தொழிலை செஞ்சா உனக்கு கொஞ்சம் பயம் வர, தெரியாத தொழிலை செஞ்சா பயம் வருமா வராத? நல்லா தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சா பரவாயில்ல, எனக்கு இதுதான் தொழில் நிச்சயம் பண்ணி அதை செஞ்சா பரவாயில்ல. அதை சில பேர் பாருங்க, முதல்ல இந்த வேலை பார்ப்பான், பிறகு அந்த வேலை இப்படி இன்னொரு வேலைக்கு போவான், பிறகு இன்னொரு வேலைக்கு போவான். இந்த கிணத்தை வந்து தோன்ற ஒரே இடத்துல தோண்டாம ஒரு 5 அடி தோண்டி தண்ணி வரல, பிறகு ஒரு இடத்துல போய் 5 அடி தோண்டி தண்ணி வரலன்ட்டே போனா எப்படி இருக்கும்? அது ஒன்றை ஒழுங்கா பார்க்கறது இல்லை. அப்ப அதுல என்ன ஆகும் சொன்னா, பயம் வந்துடும். மற்றதுல போனா பயம் வரும், சரியா செய்ய முடியாதுன்னு சொல்லி. அர்ஜுனன் வந்து ஒருவேளை சன்னியாசியா போயிருந்தான்னு சொன்னா அவனுக்கு பயந்தே வந்துடும். அங்க வந்து அவனுக்கு ஒரு தெளிவு வந்திருக்காது, அது பயத்தைத்தான் கொடுத்திருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த பயம், அதாவது பயம் இருக்கும் வரையில நாம எந்த ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாது. ஒரு சாதாரண ஒரு வேலை பார்க்குறவன் இன்னொரு வேலையில போனா அது சரியா செய்ய முடியாதுங்கிற பயம் வரத்தே செய்யும். அந்த பயத்தை நீக்க வேண்டும் என்றால் நீ உன்னுடைய ஸ்வதர்மத்தை செய்ய வேண்டும். அதே இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்தம். அதாவது இங்கு உன்னுடைய சத்திரிய தர்மமே உயர்ந்தது, ஸ்வதர்மம்னு பேரு. கர்மயோகம்ங்கிறது ஸ்வதர்மத்தை செய்தல், பரதர்மத்தை செய்யாமல் இருப்பது கர்மயோகம். பொதுவா என்னன்னா, அடுத்தால் வேலையில மூக்கம் நுழைக்காதேங்கிறது தான். இங்க கடைசி 3 ஸ்லோகங்கள் என்ன சொல்றான்னு சொன்னா, இங்க யுனியவருடைய குடத்தை மாற்ற முயற்சி செய்யக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்னா முயற்சி பண்ண முடியாது, பிறகு அது அப்படித்தான் இருக்கும்.
பிறகு நம்ம சாஸ்திரப்படி நாம முயற்சி பண்ணிதே நீக்கணும் ஒழிய அவனுடைய முயற்சியினால எதுவும் வராதுன்னாரு. இங்க என்ன சொல்றாரு, நீ பரதர்மத்தை செய்யாத, இன்னொருத்தனுடைய தர்மத்தை செய்யாத, உன்னுடைய கடமையை செய். இது வரைக்கும் அவர் இந்த கர்மயோகத்தை பல கோணங்கள்ல விளக்கி முடிச்சிட்டார். இனி என்ன சொல்ல போறாருன்னா, அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த கேள்விக்கு பதிலாக இந்த ஸ்லோகத்துல காமம், ஆசைங்கிறத வச்சு சொல்ல போறாரு. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மாத் ஸ்வ அனுஷ்டிதாத்து. ஸ்வ அனுஷ்டிதாத்துனா நன்கு செய்யப்படக்கூடிய, கடைசி வார்த்தை முதல் வரியில, நன்கு செய்யப்படக்கூடிய பரதர்மாத் மற்றவர்களுடைய கடமையை காட்டிலும், அதுக்கு முதல் வார்த்தை. நன்கு செய்யப்படக்கூடிய மற்றவர்களுடைய கடமையை காட்டிலும் விகுணக, அதுக்கு முதல் வார்த்தை. குறையுடைய, அதுக்கு முதல் வார்த்தை. ஸ்வதர்மக, தன்னுடைய கடமையானது, அவரவர்களுடைய கடமையானது. ஸ்ரேயான், முதல் வார்த்தை, உயர்ந்தது. பின்னாடி இருந்து வர்ற முதல் வார்த்தையில், அதாவது ஸ்வ அனுஷ்டிதாத், நன்கு செய்யப்படக்கூடிய, பரதர்மாத் மற்றவர்களுடைய கடமையை காட்டிலும், விகுணக குறையுடைய, ஸ்வதர்மக தன்னுடைய கடமை, ஸ்ரேயான் சிறந்தது. உனக்கு மத்தாளுடைய வேலையை நல்லா செய்ய தெரிஞ்சாலும் கூட அங்கே போய் செய்யாத, நீ உன் வேலையை பாரு, அந்த வேலையை பார்க்காதேங்கிறார். அது தர்மம் அல்ல அப்படிங்கிறார். ஸ்வதர்மே அடுத்தது. ஸ்வதர்மேன தன்னுடைய கடமையில், ஸ்வதர்மத்தில் நிதனம் மரணம் அடைவது ஸ்ரேயக சிறந்தது. அதில் தோல்வி ஏற்பட்டாலும் சரி, மரணம் ஏற்பட்டாலும் சரி, அது சிறந்தது. பரதர்மக பயாவக, பரதர்மம் பயத்தை கொடுக்கும். இன்னைக்கு நிறைய மாறி போச்சு இதெல்லாம், இருந்தாலும் கூட பெரும்பாலும் இருக்கு. அதனால என்ன சொல்றாருன்னா, அவரவர்கள் கடமையை சரியாக செய்ய முடியாவிட்டாலும் கூட வேறொருடைய கடமையை நீ எடுத்துக்கொண்டு செய்யாதே. குறையுடைய தனது கடமையே சிறந்தது. தனது கடமையில் மரணமே ஏற்பட்டாலும் கூட தவறில்லை, மற்றவருடைய கடமையை செய்வது பயத்தைத்தான் கொடுக்கும். இது இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். அடுத்த ஸ்லோகத்தில் அர்ஜுனுடைய கேள்வி வருது. அதுக்கு பதிலாக இந்த அத்தியாயம் பூரா வரும். அர்ஜுன உவாச்ச அதக்கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷக அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதக. அர்ஜுன உவாச்ச அதக்கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷக அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதக. இங்க அர்ஜுனனுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, யாருக்குமே பாவத்தை செய்யணுங்கிற ஆசை கிடையாதான். யாருக்குமே பாவத்தை செய்யணுங்கிற ஆசை யாருக்குமே இல்லை. இருந்தாலும் ஏன் பாவத்தை செய்கிறான்னு கேட்குறாரு. பாவத்தை செய்யறதுக்கு ஆசை இல்லைன்னா பாவத்தினுடைய விளைவு என்ன? இப்போ ஒரு பொதுவாக சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாவத்தினுடைய விளைவு என்ன? துக்கம் தானே. புண்ணியத்தினுடைய விளைவு சுகம். துக்கப்படுறதுக்கு யாரோ ஆசைப்படுவாங்களா? எனக்கு துக்கம் வரணும் யாரோ ஆசைப்படுவாங்களா? ஆனால் ஆசைப்படுறதில்ல, அதை விரும்புறதில்ல, பாவத்தை விரும்புறதில்ல. இருந்தாலும் கூட அவன் ஏன் பாவத்தை செய்கிறான் அப்படி கேட்டால் மட்டும் கூட பரவாயில்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏதோ உன்னை இழுத்து அவனை பாவம் செய்ய தூண்டுது, அது என்னன்னு கேட்குறான். வலுக்கட்டாயமாக அவன் பாவம் செய்ய போயிடுறான். உண்மையிலேயே அவனுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று அவன் இழுத்து கொண்டு போய் அவனை பாவம் செய்ய வைக்கிறது. பாவத்தை சம்பாதிக்க ஆசை இல்லை. ஏன்னா பாவத்தினுடைய விளைவு துக்கம். துக்கத்தை சம்பாதிக்க யாரும் ஆசைப்படுவாங்களா? ஆசைப்பட மாட்டாங்க. பிறகு என்ன சொல்றான்னு சொன்னா, ஏதோ ஒன்று அவனுக்குள்ள இருந்து அந்த பாவத்தை செய்ய தூண்டி விட்டு அவனை செய்ய வச்சிருது. இதுக்கு என்ன காரணம்ங்கிறது இங்கே அர்ஜுனுடைய கேள்வி. இதுக்கு பதில் தான் அடுத்த சொல்ல வரப்போகுது. இது வெறும் கேள்வி மட்டும்தான். என்ன சொல்றான் பாருங்க.
அதாவது பிறகுன்னு அர்த்தம், அல்லது கேள்வி கேட்கிறேன்னு சொல்றான். அதை கேன முதல் வரியில முதல் பகுதி எந்த காரணத்தினால், கேனன்னா யாது காரணத்தினால், எந்த காரணத்தினால், பிரயுக்தக தூண்டப்பட்டவனாக, அயம் புருஷக இந்த மனிதர்கள் பாபம் சரதி பாபத்தை செய்கிறான். அதாவது பாவத்தை உருவாக்குகின்ற செயலை செய்கின்றான். பாவம்னா என்ன? பாவத்தை எது கொடுக்குமோ அந்த செயல். பாவத்தை நேரடியா செய்கிறது இல்லை. ஒரு செயல் செஞ்சா அதுல பாவம் வரும். பாவம் எப்படி வருமோ அந்த வரக்கூடிய செயலை செய்கின்றான். அதர்மமான கர்மத்தை செய்கின்றான். எதனால்? தூண்டப்பட்டவனான்னு ஒரு கண்டிஷன் போறான். அவனுக்கு விருப்பம் இல்லை, ஆனா அதுக்கு அடுத்த வரியில சொல்றாரு, 2வது வரியில அனிச்சன் நபி விருப்பம் இல்லாதவனாக இருந்தும், 2வது வரியில வார்ஷ்ணேய விஷ்ணுகுலத்தில் பிறந்த கிருஷ்ணா, கிருஷ்ணான்னு கூப்பிடுறான். கிருஷ்ணா விருப்பம் இல்லாதவனாக இருந்தாலும் அவன் என்ன பண்றான்? எதனால் தூண்டப்பட்டு பாவத்தை செய்கிறார்கள் இந்த மனிதர்கள்? அதுல சொல்றான் பலாத்திவ நியோஜித பலவந்தப்படுத்தப்பட்டவனாக. அதாவது பலாத்காரமா இழுத்து போய் அவனை பாவம் செய்ய வச்சிருது. இதுக்கு என்ன காரணம்? அவனுக்கு உண்மையிலே விருப்பம் இல்லைங்கிறார். இது நம்ம நிறைய நடக்குது. நம்மளுக்கு விருப்பம் இருக்கா, தப்பு செஞ்சிருவோம். இதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்போம், சாப்பிட்ருவோம். சரியாத்தான் இருக்கு. யாருக்குமே பாவம் செய்ய விருப்பம் இல்லை, ஆனா பாவம் செய்கிறார்கள். எதனால் தூண்டப்பட்டு செய்கிறார்கள்? பலவந்தமாக இழுக்கப்பட்டு பாவம் செய்கிறார்கள். அது ஏன், எதற்கு, எப்படின்னு கேள்வி இருக்கும். இதற்கு பதிலாகத்தான் பின்னாடி வர்ற சுலோகங்கள் பூரா வரப்போகுது. பொதுவா இயல்பாவே திருடனு கூட தான் திருடுறது தப்புன்னு தெரியுமா தெரியாதா? தெரியாது. விரும்பியா திருடுறான், ஆனா இழுத்துட்டு போய் திருடிடுறான். நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன், எங்க ஊர்ல ஒரு சாது நடந்துச்சு. சாராய வியாபாரி, சொல்லி ஞாபகம் இருக்கா? அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு சாராய கேஸ்ல பிடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் பிடிச்சிட்டு போறாங்க. பிடிச்சிட்டு போய் அவன் இறந்து போயிடுறான். எப்படி இறந்தான்னு தெரியாது. ஊருக்கு அவுட்டர்ல காலையில வந்து நைட்டு பிடிச்சிட்டு போறான் போலீஸு. காலையில இறந்து கிடக்கான். ஊருக்கு அவுட்டர்ல இறந்து கிடக்கான். போலீஸ் அடிச்சு கொண்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊரே திரண்டு போகுது ஸ்டேஷனுக்கு. திரண்டு போய் ஸ்டேஷன்ல பூரா முதல் துப்பாக்கி அள்ளுறாங்க. அள்ளி பெட்ரோலை ஊற்றி தீய வச்சு பொடுத்துட்டு அத்தனை பேரையும் அடி, எஸ்ஐ அத்தனை பேரையும் அடி, ஸ்டேஷனவே கண்ட்ரோலம் பண்றாங்க. ஒரு போலீஸ்காரனை மட்டும் அடிக்க மாட்டேங்கிறான். அவன் வந்து தடுக்கிறான், நீ போயிருந்து தடுக்கிறது. அப்புறம் என்ன பண்ண, அவன் தூக்கி கொண்டு போய் வெளியே ஒருத்தர் பிடிச்சி நிப்பாட்டிக்கிறான் அந்த போலீஸ்காரனை. சரி, அவன் சொந்தக்காரனா இருப்பான்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. அவன் ஊருக்காரன் அப்படியும் கிடையாது. அவன் யாரோ ஒரு ஆள். எதுக்கு அவன் அடிக்கலைன்னா, இந்த ரைடு போலீஸாரா போவாங்க பார்த்தீங்களா, போகும் பொழுது எல்லாரும் காசு வாங்குவாங்களாம், லஞ்சம் வாங்கிட்டு பிரித்து கொடுப்பாங்க. இவன் மட்டும் வேணான்ட்டுருவானா அந்த ஒரு போலீஸ்காரன். எல்லாரும் சீரட்டு குடிப்பாங்களாம், அந்த போதை வஸ்துகளை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போவாங்களாம். ஏன்னா அங்கே கஞ்சா வைப்பான், சாராயம் வைப்பான். இவன் எதுவுமே வேணான்ட்டு பேசாமல் அமைதியாக உட்காந்துருப்பானா. அதனால அவன் தொட மாட்டேங்கிறான். போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு, அப்போ அவனுக்கு கூட பாருங்க இது நியாயம் தர்மம் தெரியுது. அவனும் அவன் தொழிலே மோசமான தொழில். அப்படித்தான் அவனுக்கு கூட இது வந்து தப்புன்னு தெரிஞ்சு தொடங்கும். ஆனா அவன் தப்பு பண்றான். ஆனா அப்ப அவனுக்கு கூட எப்படி ஒரு புத்தி வருது பாருங்க. எது தர்மம் தெரிஞ்சும் கூட இவன் தப்புதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு மதிப்பு கொடுக்குறான்னு அப்ப என்ன அர்த்தம்? அவன் நல்லவன், அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற புத்தி அவனுக்கு இருக்கா இல்லையா? அவ்வளவு பேர் அடிக்கும் போது அடிக்காம இருந்தான். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஸ்ட்ரக்சர்ல ஒரு ட்வீட் பண்ணாங்க எல்லாத்தையும். தமிழ்நாடு பூரா ஹெட்டிங் நியூஸா வந்துச்சு. அது நான் சென்னையில இருக்கும்போது ஹெட்டிங் நியூஸ்ல பார்த்தேன். அந்த மாவட்டத்துல ஹெட்டிங் நியூஸ் ஆகும். அந்த நியூஸ் தமிழ்நாடு பூரா ஹெட்டிங் நியூஸ் வந்துச்சு. அப்ப அவனுக்கு கூட தர்மமும் தெரியுது. ஆனா என்ன பண்றான்? அவன் தப்புதான் பண்றான். அப்ப எல்லாருக்கும் தர்மம் தெரியுது, அதர்மம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு கூட பலவந்தமாக ஏன் இவன் இழுக்கப்பட்டு செய்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது பகவான் அதுக்கு அழகா பதில் சொல்ல போற. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் கூறுகிறார், கேட்டார். அதாவது வார்ஷ்ணேயன் 2வது இருக்கு. அனிச்சன்னபி வார்ஷ்ணேயன்னா கிருஷ்ணனை கூப்பிடுறாரு. விஷ்ணு குலத்தில் பிறந்த கிருஷ்ணா. முதல் வரி அதன்னு சொன்னா அப்படியானால் அர்த்தம். கேள்வி கேட்கப்படுகிறது. அல்லது பிறகு அயம் பூருஷக, அது எங்க இருக்குன்னு சொன்னா அயம் பூருஷக அப்படிங்கிறது பிரயுக்தக அயம்
கடைசி வார்த்தை புருஷக. அயம்னா இந்த, புருஷகன்னா மனிதர்கள். இந்த மனிதர்கள் ரெண்டாவது இல்லை, அனிச்சன்னபி மாத்தி மாத்தி இருக்கும். அனிச்சன்னபி, அனிச்சன்னபின்னா விருப்பம் இல்லாதவனாக இருந்தும், இந்த மனிதர்கள் விருப்பம் இல்லாதவனாக இருந்தும், பலாத் வார்ஷ்ணேயக்கு அடுத்து பலாத், பலாத்துன்னு சொன்ன பலவந்தமாக, இவ நியோஜிதக செயல்படுத்தப்பட்டவனாக, நியோஜித இவன் செயல்படுத்தப்பட்டவனாக. பிறகு முதல் வரிகம் கேன எதனால், பிரயுக்தக தூண்டப்பட்டவனாக, பாபம் சரதி பாவத்தை செய்கிறான். இந்த மனிதனுக்கு பாவம் செய்ய விருப்பம் இல்லை, ஆனால் பாபம் செய்கிறான். ஏதோ ஒன்று அவனை பலவந்தமாக இழுத்து அவனது விருப்பத்துக்கு மாறாக பாவம் செய்ய தூண்டுகிறது. அது ஏன், அது என்ன, எப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறான். பகவான் இதுக்கு பதில் சொல்ல போறார். ஸ்லோகம் 37. ஸ்ரீ பகவான் உவாச்ச காம ஏஷ க்ரோத ஏஷக ரஜோ குண சமுத்பவக மகாசனோ மகாபாப்மாம் வித்யேன மிக வைரினம் காம ஏஷ க்ரோத ஏஷ ரஜோ குண சமுத்பவக மகாசனோ மகாபாப்மாம் வித்யேன மிக வைரினம். ஒருவன் விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் கூட ஏன் பாபத்தை செய்கின்றான்? காம ஏஷ குரோத ஏஷன், ஆசை வசப்பட்டு பாவத்தை செய்கிறான்ங்கிறார். இங்க என்ன சொல்றாரு? ஆசை வசப்பட்டு பாவத்தை செய்கிறான், ஆசையினால் பாவத்தை செய்கிறான். இந்த ஆசையை பத்தி விளக்குறதுக்கிட்ட நிறைய புராணங்கள் கதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்திரமே இந்த ஆசையை பத்தி தான் நிறைய விளக்குது. இங்க பாருங்க, இந்த கேள்வியிலே ஒரு வித்தியாசம் வரும். அவன் என்ன சொல்றான்? பாவம் செய்ய ஆசை இல்லைன்னு சொல்றான், பாவம் செய்ய ஆசை இல்லைங்கிறான். இவர் பாவம் செய்யறதுக்கு காரணம் ஆசைங்கிறார். பாவம் செய்வதற்கு ஆசை இல்லை, அப்ப அவனுக்கு பாவம் செய்ய ஆசைங்கிறது அவனுக்கு இல்லை. எதுல? பாவம் செய்யறதுக்கு. பாவம் செய்யறதுக்கு காரணம் ஆசை அப்படிங்கிறார். ரெண்டு ஆசை வருது பாத்தீங்களா? பாவம் செய்வதற்கு ஆசை இல்லை அவனுக்கு. இவர் என்ன பதில் சொல்றாரு? பாவம் செய்யறதுக்கு ஆசைப்படுத்தேன் பாவம் செய்யறேங்கிறார். இதுக்கு விளக்கம் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி. அதாவது பகவான் கிருஷ்ணனுடைய கேள்வியில பாவம் செய்ய ஆசை இல்லை, பகவான் பதில்ல ஆசைதான் பாவத்துக்கு காரணம். பாவம் செய்ய ஆசை இல்லை கேள்வி, பதில் என்ன? பாவம் செய்யறதுக்கு ஆசைதான் காரணம். இது எப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம மனசை ரெண்டா பிரிக்கணும். அந்த கரணம்னு ஒன்று இருக்கு நம்மளுக்குள்ள. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்பாங்க. நாலா பிரிப்பாங்க. பொதுவா ரெண்டா பிரிப்பாங்க. மனம்னு ஒண்ணு, புத்தின்னு ஒண்ணு. இந்த அந்த கரண சித்தங்கிறது பதிவுகள். அது அந்த கரணம்ங்கிறது நான் அல்லாததே நான் நினைக்கிற எண்ணம். சித்தம்ங்கிறது ஏற்கனவே இது பதிவுகள், உள்ள பதிவுகள். மனம், புத்திங்கிறது ஏற்படக்கூடிய எண்ணங்களை ரெண்டா பிரிப்பாங்க. புத்திங்கிறது நிச்சயம் செய்யக்கூடிய அறிவு. ஒன்று இப்படித்தான் சொல்லி உறுதி பண்ணக்கூடியதுக்கு பேர் புத்தின்னு பேர். எல்லாம் எண்ண ரூபங்கள் தான். அந்த எண்ணம் இப்ப செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படி சஞ்சலமா இருந்து விதவிதமான உணர்வுகள், உணர்ச்சிகள் கூடிய எண்ணங்கள்லாம் மனசை சேர்ந்தது. அதுக்கு பேர் மனம்னு பேரு. உறுதி செய்யப்பட்ட எண்ணத்துக்கு பேரு புத்தின்னு பேரு. இந்த அறிவு புத்தி என்ன பண்ணுது? பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. அந்த எண்ணம் என்ன செய்யுது? பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. மனசு என்ன செய்யுது? பரவாயில்லைங்குது. மனசு என்ன பண்ணுது? பரவாயில்லைங்குது. பகவான் சொல்றது மனசுல தோன்றக்கூடிய ஆசை. அர்ஜுனன் சொன்ன ஆசை புத்தியில தோன்றிய ஆசை. புத்தி பாவம் செய்யக்கூடாதுன்னு திடமா சொல்லுது. அப்புறம் ஏன் பாவம் மனசுல வர்ற ஆசையினால செய்யறாங்கிறார். அர்ஜுனன் கேட்ட கேள்வியில
புத்தி வந்து என்ன சொல்லுது, இது தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. பதில் என்ன சொல்றாரு, அது சொல்லுதுப்பா, மனசுல வர்ற ஆசை செய்ய சொல்லுதுப்பாங்கிறாரு. எப்படி பார்க்கலாங்க. பொதுவாகவே சண்டை நடக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அதிகமான சண்டை எங்கே நடக்குது தெரியுமா, நம்ம புத்திக்கும் மனசுக்கு தான். பெரிய யுத்தமே எங்கே நடக்கும் தெரியுமா, டெய்லி ஒரு 100 தடவை நடக்கும். நம்ம புத்திக்கும் மனசுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். புத்தி இதை செய்யலான்னு சொல்லலாம், மனசு செய்யக்கூடாதுங்க. புத்தி செய்யக்கூடாதுங்க, மனசு செய்யலாம்னு சொல்லலாம். புத்தி ஜெயிச்சிச்சுன்னா நல்லது, மனசு ஜெயிச்சுன்னா அங்கே டேஞ்சர். புத்தி என்ன பண்ணும், சாயந்தரம் நைட்டு படுக்கும்போது தினம் லேட்டாக எந்திரிக்கிறோம், நாளை காலையிலேருந்து 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லி ஸ்ட்ராங்காக தீர்மானம் பண்ணிட்டு படுத்துகிறோம். காலையில் 5 மணிக்கு மனசு எந்திரிக்கும். புத்தி அது பாட்டு சொல்லிட்டு கிடக்குது, இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு தூங்குமே, உடம்பு அசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திடுது எது, மனசு. அப்போ இந்த புத்தி, இப்போ நீங்கள்லாம் இங்கே வந்திருக்குன்னா புத்தி சொல்படி கேட்டு தான் இங்கே வந்து கிளாஸ் கேட்குறீங்க. மனசு சொல்படி கேட்டால் டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்துருக்கோம். வீட்டில் கிளம்பும்போது சொல்லுமா இல்லையா, இன்னைக்கு என்ன போகலாம், சில நேரம் வரும், டெய்லி போவோம், என்னத்தை கேட்க போகிறோம், இன்னைக்கு ஒரு நாள் சீரியல் நல்ல படம் போட்டுக்கிட்டு இருக்கான் பார்க்கலாம்னு மனசு சொல்லும். புத்தி என்ன பண்ண, இல்லை தப்பு வேணாம், ஏதோ வாரம் ஒரு நாளாவது கேட்டு வருவோமே அப்படின்னு புத்தி தீர்மானம் பண்ணி அப்போ நீங்களாம் புத்தி சொல்லி இப்படி கேட்டு தான் வந்திருக்கீங்க. மனசு சொல்லி கேட்டு வரல. புத்தி அறிவுப்படி எது நல்லதோ அதை சொல்லும், மனசு என்ன செய்ய, எது சுகமோ அதை செய்ய சொல்லும். புத்தி எது நல்லதோ அதை செய்ய சொல்லும், மனசு என்ன பண்ண, எது அப்போதைக்கு டெம்பரவரி சுகம் எதுவோ அதை செய்ய சொல்லும். புத்தி சொல்றதுலேயும் சுகம் வரும், அது கொஞ்சம் பின்னாடி வரும். மனசு என்ன பண்ணும், இப்போதைக்கு அதெல்லாம் வேணாம், இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கும், அதை மனசு சொல்லும். இந்த ரெண்டுக்கு உள்ள போராட்டம் தான். புத்தியின் அடிப்படையில் யார்த்தால் யாருக்குமே பாவம் செய்ய விருப்பம் இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் புத்தியின் அடிப்படையில் பார்த்தால் விருப்பம் இல்லை. ஆனால் புத்தியின் சொல்படி கேட்டு நடக்க வேண்டியது மனசு. அந்த மனசு என்ன செய்யுது, அதில் ஆசை அதிகமாக இருந்துன்னு சொன்னா என்ன பண்ண, நீ வாட்டுக்கு சொல்லிக்கிட்டு நான் செய்யறது செஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு சொல்லி அது செய்ய ஆரம்பிச்சேன். அந்த ஆசையை நிறைவேற்ற செய்துவிடும். அர்ஜுனன் வந்து ஆசைப்படாமல் விருப்பம் இல்லாமல் சொல்றது புத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆசையை சொல்றான். அறிவில் சொன்னது, இங்க யாருக்குமே பாவம் செய்ய விருப்பம் இல்லை, ஆனால் மனம் என்ன பண்ணுது, அதை செய்ய தூண்டுகின்றது. மனம் வந்து ஒரு குதிரையை போல உள்ள கருவி. இந்த உடம்பு வந்து சரீரம், மனசை கடிவாளம்னு சொல்லி ஒரு இடத்துல இது பண்ண சொல்லப்பட்டிருக்கு. இந்த இந்திரியங்கள்லாம் குதிரையாகவும் மனசை வந்து கடிவாளம் சொல்லியிருக்கு. சாரதி தான் புத்தி. அதை கரெக்டாக இழுத்து பிடிச்சிச்சுன்னா அது ஒழுங்காக போகும், இல்லாட்டி என்ன ஆகும், அந்த சாரதி அந்த கையை இப்போ புத்தி என்ன பண்ணுது, கொஞ்சம் லூஸில் விட்டாச்சுன்னா, இல்லை புத்தியை விட்டுட்டு அதை இழுத்து அதை அதையும் மீறி சாரதி கைப்பிடியிலேருந்து ஓடிடுச்சுன்னா தறிகட்டத்தை ஓடும். அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த மனதிற்கு சுதந்திரமாக சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு பிரவிருத்தி எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது, ஒரு ஆசை இருந்து கொண்டிருக்கிறது. புத்தி சொல்றதெல்லாம் கேட்கணுங்கிறது அதுக்கு அவசியம் இல்லை. கேட்டா நல்லா இருக்கும், இன்னும் கேட்கறது இல்லை. அதனால என்ன சொல்றாருன்னா, மனசுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறதுனால அது இஷ்டப்படி செயல்பட ஆரம்பிக்கிறது. குதிரையை நன்கு கட்டுப்படுத்தி கண்ட்ரோலில் வச்சிருந்தோம்னு சொன்னா அழகா போகும், இல்லாட்டி என்ன ஆகும், அதுக்காக தான் கண்ணாடியே போட்டிருக்காங்க, அதில் இப்படி கண்ணை மறைச்சு கண்டபடி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணுது, அது அந்த புத்தியினுடைய சொல்படி கேட்கலைன்னு சொன்னா அது கைப்பிடியை விட்டாச்சுன்னா என்ன ஆகும், குதிரை அது இஷ்டப்படி தான் போகும். அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, மனசு வந்து அதன் விருப்பப்படி போகுவது ஆசை. புத்தி வந்து நல்லதை செய்யன்னு சொல்லுது, விருப்பம் இல்லை புத்திக்கு, ஆனால் மனசுக்கு ஆசை வசப்பட்டு இவன் செல்கின்றான். வீட்டில் பெரியவங்க வயதானவங்க வந்து குழந்தைகளை வந்து கண்டிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இங்கே போகாத அங்கே போகாத, இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி. இவங்க புத்தி மாதிரி, நம்ம புத்தி தானே, ஏன்னா அனுபவப்பட்டிருக்காங்க, செஞ்சு நல்ல அனுபவம் ஆகி போச்சு. அதில் புத்தி என்ன சொல்லுது, செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. குழந்தை என்ன பண்ண, வயசாகி போச்சு, பேசாம உட்காந்துரு, நீ நான் செய்யறதை நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு பிள்ளை என்ன பண்ணுதுங்க, அது மனசு மாதிரி. இந்த குழந்தைய, எல்லா குழந்தைகளும் இல்லை, பெரியவங்க சொல்ல கேட்காத குழந்தைய மனசு மாதிரி.
பெரியவங்க சொல்றது புத்தி மாதிரி. இப்படி கேட்காம போற மனசுதான் என்ன பண்ணுது? ஆசை வசப்பட்டு தவறுகளை செய்கிறது. அந்த குழந்தை நம்மளுக்கு சொல்றத கேட்கலன்னு என்ன வரும்? கோபம் வரும். கோபம், ஆசைதான் கோபம் தான் சொல்றாரு. உண்மையிலேயே கோபம் தனி கிடையாது. கோபம் எங்க வரும் தெரியுமா? ஆசையிலிருந்து கோபமே வரும். கோபம் தனியா வரவே வராது. எங்க ஒரு பொருள் ஆசை இருக்கோ அங்கதான் கோபம் வரும், இல்லாட்டி ஆசையே வராது. அப்படி இங்க என்ன சொல்றாருன்னா, நாம் செய்கின்ற அனைத்து பாவத்திற்கும் காரணம் புத்தியில் உள்ள ஆசை கிடையாது, மனதில் உள்ள ஆசை, காமக அப்படிங்கிறார். இந்த ஆசையை பத்தி தான் நிறைய நீ விசாரம் பண்ண போறார். இந்த 3 ஸ்லோகங்கள்ல சொல்ல போறார். ஆசையினுடைய சொரூபம் என்ன, தன்மை என்ன, ஆசையின் இருப்பிடம் என்ன. இந்த காமகங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். ஆசைன்னா சம்ஸ்கிருதத்துல காமக. ஆசையை வெல்வதற்கு உபாயம் என்ன, ஆசையினுடைய சொரூபம் என்ன, தன்மை, அது எப்படிப்பட்டன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். அது எங்க உட்கார்ந்துருக்குன்னு தெரியணும். பிறகு அதை எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியணும். ஒருத்தனை வெல்லணும்னா எப்படி செய்யணும்? அவனுடைய தன்மை என்னன்னு முதல்ல புரியணும். ஒருத்தன் கூட சண்டை போடணும்னா என்ன பண்ணணும்? அவன் தன்மை என்னன்னு புரியணும். அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். பாதுகாப்பா இருக்கானா, பாதுகாப்பா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறணும். பிறகு அவனை எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியணும். இது மாதிரி இப்படிப்பட்ட ஆசை நம்மளுக்குள்ள வருது பார்த்தீங்களா? இந்த ஆசையினுடைய சொரூபம் என்ன, அது எங்க இருக்கு, அதை வெல்வதற்கு உபாயம் என்னங்கிறத நீ அடுத்து சொல்ல போறார். 37, 38, 39 சொரூபத்தை சொல்றார். அடுத்து அது இருப்பிடம் எது, அதை வெல்ல உபாயம் எதுன்னு சொல்ல 3 ஸ்லோகங்கள்ல அதனுடைய சொரூபத்தை பத்தி சொல்றாரு. ஏன்னா ஒரு பகைவனை வெல்லணும்னா முதல்ல அவனுடைய சொரூபம் தெரிஞ்சாகணும், பிறகு இருக்கிற இடம் தெரியணும், பிறகு எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியணும். இங்க என்ன சொல்றாருன்னா, எல்லாருடைய பகைவன் யாருன்னா அந்த ஆசை தான்ங்கிறார். எந்த ஆசை? புத்தியில தோன்றின ஆசை இல்லை, மனதில் தோன்றுகின்ற இந்த காமக, காமம் தான்ங்கிறார். அதுதான் குரோதமாகவும் வெடிவடிக்கிறது. காம ஏஷக குரோத ஏஷகங்கிறார். ஏஷக காமக, இந்த காமம் தான். இந்த ஆசை முதல்ல பிரத்யட்சமா நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சிடும். நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஆசை வருது அப்படிங்கிறது தெரியும். ஆசை இல்லாத யாராவது இருக்குமா? பண்டல் பண்டலா இருக்கும் ஆசை, கொஞ்சம் நஞ்ச ஆசையெல்லாம் கிடையாது. பகவான் சொல்றார், பண்டல் பண்டலா ஏகப்பட்ட ஆசை தான் இருக்கு. இந்த ஆசை என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இதுதான் குரோதமாக வெடிவடிக்கிறது. சங்கரர் சொல்றாரு, குரோதம் தனியா வர்றதே கிடையாது, ஆசையின் வெளிப்பாடு தான் குரோதம். இந்த ஆசைக்கு இடையூறு வரும் பொழுது, அது பலவானாக இருந்தால் பயம் வந்துடும். இடைஞ்சல் பண்றவன், நம்ம இந்த ஆசைக்கு இடையூறு ஒருத்தன் பண்றான், அவன் பலசாலியா இருந்தா பயம் வரும், பலவீனனா இருந்தா கோபம் வரும். இந்த ஆசையின் வெளிப்பாடுதான் கோபமாய் வருதே ஒழிய கோபம் தனியா வர்றதே கிடையாதுன்னு சொல்றாரு. அதுதான் மாறி நிற்கின்றது அப்படிங்கிறார். உதாரணம் சொல்லணும்னா, இப்ப பக்கத்து வீட்டு குழந்தை படிக்கல, ஒழுங்கா படிக்கல, சேட்டை பண்ணுது, கோபம் வருமா? சந்தோஷம் வரும், பரவாயில்ல. அந்த குழந்தை படிக்கல, நமக்கு சந்தோஷந்தே வரும். ஆனா நம்ம குழந்தை படிக்கலைன்னா கோபம் அடி வர, கோபம் பயங்கரமா வரும். ஏன்? இது மேல ஆசை இருக்கு, அந்த குழந்தை மேல ஆசை இல்லை, பற்று இருக்கு. அப்பா சொல்லுவார், நான் தான் ஒழுங்கா படிக்கல, நீயாவது படிச்சு தொலைய அப்படின்னு சொல்லி திட்டுவார். ஏன்னா அந்த குழந்தை மேல உள்ள ஆசை, இந்த பற்று தான் என்ன பண்ண, சரியா செய்யலைன்னு சொன்ன உடனே அந்த ஆசை நிறைவேறலைன்னு படிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு, அவன் பெரியாராகனு ஆசைப்படுறாரு. அதுக்கு அவன் இடையூறா அவன் செய்யலைன்னு சொன்ன கோபம் வருது. இதே அடுத்த வீட்டு குழந்தைகள வருமா? கட்டாயம். எனக்கு ஆசை இல்லை, அங்க பற்று இல்லை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆசையினாலதான் கோபமே வரும். கோபம் பிறகு வேற தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வரும். ஏதாவது ஒன்று விஷயம் இருக்கும், அது பிடிச்சிருக்கும், பிறகு பிடிக்காத, இவன் விரும்பாத செஞ்சிருப்பான், அப்போ கோபம் வந்துடும். நேரம் கோபம் வந்துருச்சுப்பா, அதனாலதான் இப்படி வார்த்தையெல்லாம் விட்டுட்டு எல்லாம் சொல்ற பழக்கம்லாம் இருக்கு. அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, கோபத்துக்கு காரணமும் இந்த ஆசைதான், இந்த பற்று தான். எங்கெல்லாம் கோபம் இருக்கோ அங்க அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? இந்த ஆசையாத்தே இருக்கும். இந்த ஆசையினாலதான் இந்த கோபம் உருவாகும். ஒரு செடி இருந்தா விதை வரும்ல, அது மாதிரி ஒரு கோபம் வருதுன்னு சொன்னா அங்க அதுக்கு காரணம் ஆசையாக இருக்கும். இப்ப கோபத்தை கட்டுப்படுத்தணும் என்ன பண்ணணும்?
ஆசையை கட்டுப்படுத்த வேண்டும். ஆசையை நீக்க நீக்க கோபமும் குறைஞ்சிருமா. ஒரு செயல் நம்மளுக்கு பிடிக்குதுன்னு ஆசையாக இருக்கிறதுல அந்த செயலை இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் ஆசைப்படுறோம். அதை செய்யலைன்னு சொன்ன உடனே என்ன வந்துடுது, அப்படியே கோபம் வந்துடுது. இதை நிறைய இங்கே சொல்ல போறாரு. இந்த காமம்தான் கோபமாக வடிவடிக்கிறது, பாவத்திற்கு காரணமாக இருக்கிறது. சரி, இந்த ஆசை எங்க இருந்து வருதுன்னா ரஜோகுண சமுத்பவகங்கிறார். ரஜோகுணத்திலிருந்து தோன்றியது. ஆசை உற்பத்தியாக எது காரணமோ அது ரஜோகுணம். ரஜோகுணம் எங்க இருக்குன்னு கேட்டா ஆசையிலதே ரஜோகுணம். எங்க ஆசை இருக்கும் அங்கதான் ரஜோகுணம் இருக்கும்பாங்க. இங்க என்ன ஆசை எங்க உற்பத்தி ஆகுதுன்னா ரஜோகுணம்ங்கிறார். எப்படி இருக்கு பாருங்க. உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்குறான். பெருமாள் கோயில் பக்கத்துல இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான். பெருமாள் கோயில் எங்க இருக்குன்னா என் வீட்டு பக்கத்துல இருக்கு. வீடு எங்க இருக்குன்னா பெருமாள் கோயில் பக்கத்துல, பெருமாள் கோயில் எங்க இருக்கு என் வீட்டு பக்கத்துல. இந்த ஆசை தான் இந்த ஆசை எங்க இருக்கோ அதுதான் ரஜோகுணங்கிறாரு. ரஜோகுணம் எங்க இருக்கோ அங்கிருந்து ராஜ வருதுங்கிறார். இந்த குணத்தை பத்தியெல்லாம் 14வது அத்தியாயத்தில் தெளிவா புரியும். அங்கதான் 3 குணத்தை பத்தி பொதுவா ரஜோகுணம். ரஜோகுணம்னா இது வேணும் அது வேணுங்கிற எண்ணமே ரஜோகுணமே. அதுல இருந்து தான் உற்பத்தி ஆகிறது. இந்த அப்படியே பரபரப்பா இருப்பான் பாருங்க, அந்த மாதிரி குணம் அதுல இருந்துதான் வருது அப்படின்னு சொல்றார். ரஜோகுணத்தில் உதித்தது. அப்ப ரஜோகுணத்தை குறைச்சோம் சொன்னா ஆசையும் குறையும். ரஜோகுணம் எப்ப பார்த்தாலும் ஒரே ஆரவாரமா இருக்கிறது. அதனால என்ன சொல்ற, ரஜோகுணத்தை குறைக்கிறதுக்கு பிறகு என்ன செய்யணும்? சாப்பாட்டை குறைக்கணுமா? சாப்பாட்டை குறைக்கணுமா, சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணணுமா, பேச்சை குறைக்கணுமா? அதுக்கு நிறைய இருக்கு. இந்த ரஜோகுணத்தை பத்தி அது இந்த 14வது அத்தியாயத்துல 3 குணத்தை பத்தி அழகா சொல்ல போறார். அங்க ரொம்ப விரிவா பார்ப்போம். இன்னும் நாளாகும். அதெல்லாம் இன்னும் நிறைய அத்தியாயம் கூட இருக்கு. குறிப்பா ரஜோகுணம்ங்கிறது இந்த காரமா சாப்பிட்றது, அதிகமா சாப்பிட்றது, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, அதிக காரம் அதிக புளிப்பெல்லாம் கூட ரஜோகுணம். அது குறையும் பொழுது இந்த ஆசையும் குறையும். அதே மாதிரி தேவையற்ற பேச்சுக்களை குறைக்கிறது, அதெல்லாம் ரஜோகுணத்தை குறைக்கிறது. குறைச்சோம்னு சொன்னா ஆசையும் குறையும். அப்ப ரஜோகுண தூண்டுதல் குறையும் பொழுது குறையும். சத்துவகுணத்தை கடைப்பிடிச்சாலும் ரஜோகுணம் குறையும். சாஸ்திரம் படிக்கிறது, ஜபம் பண்றது, தியானம் பண்றது, அமைதியா இருக்கிறது சத்துவகுணம். அது பண்ணும்போது ரஜோகுணம் குறையும். ரஜோகுணம் குறைஞ்சா ஆசையும் குறையும். பிறகு இந்த ஆசையினுடைய இன்னொரு முக்கியமான சொரூபத்தை சொல்றாரு. மகாசனக. என்ன போட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா, அது போதும்னே சொல்லாதான். மகாசனகன்னா அதுக்குள்ள நீங்க அனுபவிச்சு ஆசையை அடக்கவே முடியாது. அது கொஞ்ச நேரத்துக்கு அடங்கினது மாதிரி இருக்கும், பிறகு மீண்டும் மீண்டும். இது பின்ன அடுத்த ஸ்லோகத்தை நெருப்புக்கு உதாரணம் சொல்லுவோம். நெருப்பு அணைக்கிறதுக்கு விறகு போட்டால் எப்படி இருக்கும்? நெருப்பு எரியறதுக்கு விறகு போடணும். அதில் எவ்வளோ விறகு போட்டாலும் இன்னும் குடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்த ஸ்லோகத்தை உதாரணத்தை சொல்வார். இது எவ்வளவு தீனி போட்டாலும் அதை வேண்டாம் என்று சொல்லாமல் சாப்பிட்டு கொண்டே இருக்கும். இந்த அருணாச்சலம்னு ஒரு படம் வந்துச்சு, சினிமா படம். தப்பான உதாரணம். ரஜினி சொன்ன உதாரணம் தப்பான உதாரணம். ஓப்பனா சொல்வேன் நான். அதில் ஒன்று சொல்லுவான், சிகரெட் ரொம்ப குடிச்சானா. அவர் என்ன பண்ணாராம், சிகரெட்டாக வாங்கி கொடுத்து எவ்வளோ குடிக்கணுமோ முடிச்சோன்னா குடிச்சிட்டு ஒரு சிகரெட் ஆசையே போயிடுச்சான். அப்படி போகாது, கொஞ்ச நாள் திருப்பி வரும், அந்த நேரத்துக்கு போகும். அதனால பணத்தெல்லாம் நல்லா செலவழிச்சு பழகிட்டா பணத்து மேலே ஆசை வராது. அப்படி யார் இருந்திருக்கா? ஒரு ஆள் சொல்லுங்க. அது எப்படியோ ஒரு இதில் எடுத்திருக்காரு. நம்ம சாஸ்திரத்தில் அப்படி சொல்லவே இல்லை. ஆசையை அதுக்கு என்ன தீனி போட்டாலும் இன்னும் கொஞ்சம் கொடு, கொஞ்ச நேரத்துக்கு சாஃப்டா இருக்கும். பிறகு என்ன பண்ண, லட்டு சொல்லியிருக்க, லட்டு விருப்பம் இருக்கு, 10 லட்டு சாப்பிட்டான்னா வேணாம்னு சொல்லிடுவான், வேணாம்னு தூக்கி போட்டுருவான். நான் மறுநாள் கொடுத்தா வேணாம்பானா? போதை வஸ்து கூட பாருங்க, ரொம்ப ஓவரா சாப்பிட்டான்னு என்ன பண்ணுவான், அந்த போதையவே அனுபவிக்க ஃப்ளாட் ஆயிடுவான். சரி, இவ்வளவு தூரம் ஃப்ளாட் ஆகிட்டோமே, குடிக்கிறதுனால மோசமாக போச்சு, ரொம்ப உடம்பெல்லாம் போயிடுச்சுன்னு விட்டுறானா 4 நாள் தான். அந்த உடம்பு சரியானவன் என்ன பண்ணுவான், திருப்பி அதை விட ஆரம்பிச்சிடான். அது என்ன பண்ணு, கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால மகாசனகங்கிறார். தீனி போட போட ஆசையின் சொரூபம் சொல்றாரு. ஆசையின் சொரூபம் என்ன? ரஜோகுணத்துல உதிக்கிறது. பிறகு எவ்வளவு தீனி போட்டாலும் அது கேட்டுக்கொண்டே இருக்கும், அதை நிறைக்க முடியாதுங்கிறார். இந்த அனுபவிச்செல்லாம் தீர்க்க முடியாதுன்னு சொல்றதெல்லாம் தப்பு அப்படிங்கிறார்.
அதாவது ஒரு ஸ்லோகம் இருக்கான், இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா போக பொருளை கொடுத்தா கூட அவன் இந்த விஷயத்துக்குள்ள தத்துவம் புரியாம இந்த சாஸ்திரம் புரியாம இருந்தா பத்தாதான். ஒருத்தன் ஒரு பதவி எம்எல்ஏ பதவி அடைஞ்சு அதோட நிற்கிறாரா? அடுத்து மந்திரி ஆகணும். பிறகு வாய்ப்பு இல்லை, முதலமைச்சராக வாய்ப்பு, பிறகு பிரதமராக வாய்ப்பு இருந்தால் அதுக்கு போயிடுறார். அதோட நிற்க மாட்டார். பிறகு அமெரிக்க ஜனாதிபதி ஆகணும், பிறகு ரஷ்ய ஜனாதிபதி ஆகணும், பிறகு இந்திரன் ஆகணும். இப்படி போய்கிட்டே இருக்க ஒழிய அது என்றைக்கும் நிற்காது அப்படிங்கிறார். அடுத்தது மகா பாப்மா. எல்லா பெரிய பாவத்திற்கும் காரணம் இந்த ஆசைதான். அளவற்ற ஆசையும் அதர்மமான ஆசையும் போயிடுச்சுன்னு சொன்னா அதிகமா போய்கிட்டே இருந்த என்ன ஆகும்னா அதுவே பாவம் செய்ய தூண்டி விடுங்கிறார். புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் அந்த ஆசையின் விளைவை சொல்லுது. ராவணனுடைய ஆசை என்னாச்சு? அவனுடைய அழிவுக்கே காரணமாச்சு. இரண்யகசிபனுடைய ஆசை அவனுடைய அழிவுக்கே. அப்ப அவனுக்கு தெரிஞ்சா தெரியல, பின்னாடிதான் தெரிஞ்சது. அதனால பாவத்தை, ஆசையினுடைய விளைவாக பாவத்தை செய்து அழிந்தார்கள். அதனால என்ன சொல்றாருன்னா, வித்தி ஏனம் இக வைரினம். வித்தின தெரிந்துகொள் இந்த ஆசையை. எப்படி? இக நமது வாழ்க்கையில் வைரினம் பகைவனாக. அதனால யாரு பெரிய பகைவன்னா இந்த ஆசைதான். வெளியெல்லாம் பகைவன் கிடையாது. நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஆசையை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இது தேவையா, தேவை இல்லையா, இது எவ்வளவு தேவை, எவ்வளவு இல்லை, அது மீறி போச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு பெரிய பகைவன்கிறார். அதை விட வேற பெரிய பகைவன் எதுவுமே இல்லை. நம் வாழ்க்கையில் நம் மனதில் தோன்றுகின்ற ஆசையை பெரிய பகைவனாக தெரிந்துகொள். ஆசைதான் பாவத்திற்கு காரணம். புத்தி தர்ம அதர்மத்தை கரெக்டா பிரிச்சு சொல்லும். இது தர்மம், இது அர்மம். அதை கேட்டுருச்சுன்னா பிரச்சனை இல்லை. மனசு என்ன பண்ண, சுகத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதர்மத்தை தர்மமாகவும் தர்மத்தை அதர்மமா சொல்லணும், அதர்மத்தை தர்மமா சொல்லணும். எதுக்கு? சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக மாற்றி சொல்லணும். மாற்றி சொல்லி எவ்வளவு போட்டாலும் வாங்கிக்கிட்டே இருக்கும். பாவம் செய்வதற்கும் காரணமாக இருக்கிறது. அதுதான் உனக்கு பகைவன் சொல்லி இங்கே சொல்றாரு. அடுத்த ஸ்லோகத்தில், இந்த 2 ஸ்லோகத்தில் இதை பற்றி நிறைய விரிவாக விளக்குறாரு. இது இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் இதுதான், இந்த ஆசையை பற்றி சொல்லி இதனுடைய தன்மை எப்படி வெல்வதற்கு உபாயம் சொல்ல போறாரு. அதை பார்க்கலாம். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்க்க முடிச்சிடலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச. ஸ்ரீ பகவான் கூறுகிறார், ரஜோகுண சமுத்பவக. முதல் வரியில கடைசி வார்த்தை. ரஜோகுணத்தில் தோன்றிய காம ஏஷ இந்த ஆசைதான், குரோத ஏஷ இந்த கோபம்தான். முதல்ல ஆசை, பிறகு கோபம். இந்த ஆசை, இந்த கோபம்தான் மகாசனக அதிகமாக உண்ண வல்லது. 2வது வரி முதல் வார்த்தை. மகாசனகன்னா அதிகமாக உண்ணவல்ல. எதை போட்டாலும் இன்னும் வேணும் வேணும்னு கேட்கும். மகா பாப்மா பெரிய பாவத்திற்கும் காரணம். ஏனம் எங்கன்னா வித்தி ஏனம் இக வைரினம். வித்தி ஏனம், ஏனம்னா இதை, இந்த ஆசையை, இக இங்கே நமது வாழ்க்கையில், வைரினம் விரோதியாக பகைவனாக, வித்தி தெரிந்துகொள். வித்தினா தெரிந்துகொள், ஏனம் இந்த ஆசையை, இக நமது வாழ்க்கையில், வைரினம் பகைவனாக. இங்கு ஆசைக்கு உற்பத்தி ஸ்தானம் எது? ரஜோகுணம். அது எவ்வளவு கொடுத்தாலும் போதும்னு சொல்லாது. பாவத்துக்கு அதுதான் காரணமாக இருக்கின்றது. அதுதான் நம்மளுக்கு பகைவனும் கூட அப்படிங்கிறது ஆசையின் சொரூபத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்திலையும் இதை பற்றி இனி விளக்க போறார். 3 உதாரணங்கள் சொல்லி விளக்குவார். புகை, நெருப்பு, கண்ணாடி, அழுக்கு, சிசு, கருப்பைன்னு சொல்லி ஆசை எப்படி இருக்கு. கொஞ்சம் ஆசையாக இருந்தால் ஈஸியாக போய்க்கிடலாம், கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம், இன்னும் ரொம்ப அதிகமாக இருந்தால் கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு 3 உதாரணம் சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.